सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। ओम अवाप्ताय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम्। भगवद्गीता 18வது அத்தியாயத்துல சமாசமாக எல்லா விஷயங்களையும் போட்டு சொல்லக்கூடிய அத்தியாயம். முதல் அத்தியாயத்துல அர்ஜுனனுடைய விஷாதத்தை சொன்னார், அது கதையா போச்சு. 2வது அத்தியாயத்துல அசோச்சியான் அன்வசோச்சத்துவம்ன்ற இடத்துல சாஸ்திரத்தை ஆரம்பிச்சு பின்னாடி மாசுச்சகான்னு சொல்லி இதே 68வது ஸ்லோகத்துல முடிக்க போறார். இதுக்கு நடுவுல இருக்கக்கூடியதுதான் கீதா சாஸ்திரம். இந்த கீதா சாஸ்திரமானது எதுக்காக சொல்லியிருக்கார் அப்படின்னா மோட்சத்தின் பொருட்டு சொல்லப்பட்ட சாஸ்திரம். இது சாஸ்திரம்னா மோட்சத்துக்கு உண்டான சாஸ்திரம்ன்றதுனால இதை கீதா சாஸ்திரம் அப்படின்னு சொல்றோம். கீதா டீச்சிங் எல்லாம் சொல்லக்கூடாது. இது சாஸ்திரமா இருக்க சாசனம் பண்றது மோட்சத்துக்கு இதுதான் வழி அப்படின்றதுனால வசதியா 2வது அத்தியாயத்துல அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கர்மயோகத்தை சொன்னார். 3வதுலயும் கர்மயோகத்தை பத்தி சொன்னார். 4வதுல நான் எப்படி வந்தா விவஸ்வான் எப்படி சொன்னார், இந்த பரம்பரையாக வந்த ஒரு சாஸ்திரம் இது ஏதோ நான் சொன்னேன்னு நினைக்காதீங்க, எனக்கும் இப்படிதான் சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னதுனாலேயே இது என்ன ஆச்சுன்னா உபனிஷத்தா மாறிடுச்சு. உபனிஷத்துல சொன்னதுதான் அவரும் நமக்கு சொன்னதுனால அவர் இப்ப என்ன ஆகிட்டார், நமக்கு குருவா ஆகிட்டார் அப்படி சொன்னார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் 6வது அத்தியாயத்துல தியானத்தை பத்தி சொன்னார். 7வது அத்தியாயத்துல ஞானம் விஞ்ஞானம் பரா பிரகிருதி அபரா பிரகிருதி இதெல்லாம் சொன்னார். 8வதுல என்ன கதியை அடைய போறோம், கர்ம மார்க்கியா இருக்கவன் தூம மார்க்கம் வழியா போறான், இவ தேவ மார்க்கம் வழியா போறாங்கன்னு அந்த விஷயங்கள்லாம் சொல்லி 9வதுல 7வதுல சொன்ன அந்த ஞானம் விஞ்ஞானத்தை கொஞ்சம் விஸ்தாரமா எடுத்து சொன்னார். 9வதுல சொல்லிட்டு 10வதுல சகுண பிரம்மமா இருக்கக்கூடிய விபூதி எங்கெல்லாம் பகவான் இருக்கார் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்தாரு விபூதி யோகத்துல. அதுக்கப்புறமா 11வது யுகத்துல விஸ்வரூபத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான் அர்ஜுனன். அதுக்கு விஸ்வரூபத்தை காமிச்சுட்டு இந்த விஸ்வரூபமான கையோட அவனுக்கு 12வது அத்தியாயத்துல பக்தர்களுடைய லட்சணம் என்ன அப்படின்றத எடுத்து விஸ்தாரமா சொன்னார். 13வதுல இந்த பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதின்னு 7வது ஸ்லோகத்தை 7வது அத்தியாயத்துல சொன்னத இங்க கஷேத்திரம் கஷேத்திரஜன் அப்படின்னு சொல்லி பிரிச்சு 13வது அத்தியாயத்துல சொன்னார். சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் ஸ்ரத்ததான் வா அப்படின்னு சொல்லி ஸ்ரத்தாத்திரய விபாகம் 14ல சொல்லிவிட்டு 15ல புருஷோத்தம யோகத்துல சாஸ்திரத்தை முடிச்சுட்டார். இதம் குஷ்யதமம் சாஸ்திரம், இதுதான் குஷ்யதமம் அறிய வேண்டிய சாஸ்திரம், இவ்வளவுதான் வா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ 9வதுல என்ன பண்ணார், நடுவுல தெய்வீ சம்பத்து ஆசிரி சம்பத்துன்ற வார்த்தையை சொன்னார். ஐயோ அது சொல்லாம விட்டுட்டேனே அப்படின்றதுக்காக 16வதுல தெய்வீ சம்பத்து ஆசிரி சம்பத்தை சொன்னார். 17வது ஸ்லோகத்துல எல்லா அந்த சத்துவம் ரஜம் தமோ குணம் இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய இந்த திரயங்களை எடுத்துக்கொண்டு சொன்னாரு. சொல்லிட்டு 18வதுல இது மொத்தமா சமாசம் பண்றேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவன் ஒரு பீஜமாக ஒரு கேள்வி கிருஷ்ண பரமாத்மாவை அர்ஜுனன் கேட்டான். எப்படி கேட்டான்னாக்க தியாகம் வசத்தியா சன்னியாசம் வசத்தியா அப்படின்னு கேட்டார். சொன்னாரு இது சன்னியாசம் தான் வசதின்றது அது தனியா வச்சுடு, அதை பத்தி இப்ப பேச வேண்டாம். நம்ம யார் யாருக்கெல்லாம் இந்த உலகத்துல வாழணும்னு ஆசை இருக்கோ அவளுக்கு தான் நான் இதை மெயினா நான் வச்சுட்டு இருக்கேன். ஆகையினால கர்மாவை ஒரு காலத்திலேயே அவளாலெல்லாம் விட முடியாது. சும்மா இருக்கிறதுன்றது நடக்கிற காரியமாங்க. சும்மா இதுன்னு சொல்றது ரொம்ப ஈஸி, ஆனா சும்மா யாராலையாவது இருக்க முடியுமா? இல்ல, சும்மா இருக்க முடியாது யாரும். ஆகையினால கர்மாவை பண்ணிட்டு தான் இருக்கணும். அந்த கர்மாவானது யஜ்யம் தானம் தபம் அப்படின்னு 3ஆ இருக்குப்பா. அது 3த்துலயும் ஒவ்வொன்னு சாத்விகமான யஜ்யம் என்ன, ராஜசமான யஜ்யம் என்ன, தாமசமான யஜ்யம் என்ன அப்படின்னு. தானம்னா சாத்விக தானம்னா என்ன, ராஜச தானம்னா என்ன, தாமசிகன் அப்படின்னு சொல்லி அப்புறம் தபஸ்னா என்ன அப்படின்னு அதை விஸ்தாரமா சொன்னார். சொன்ன உடனே அவருக்கு
பிரசன்ன அதுல பிரசக்தமாக என்ன சொன்னாரு, ஞானம், கர்த்தா, கர்மா, இது மூணுத்தையும் சொன்னார். கர்த்தா 3 விதம், கர்மா 3 விதம், ஞானம் 3 விதம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த தாட் மாடிபிகேஷன்லாம் வருது, அந்த புத்தியும் 3 விதம். அப்புறம் பொறுமை, திருப்தி, தைரியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் ஒரு 3 முகம் வேணும். சுகமானது 3 வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் தெய்வம்னு ஒரு காரணம் இருக்கு, அதை மறந்துடாதீங்க. இந்த உடலே, இந்திரியங்கள், கர்த்தா இவர்கள்லாம் காரணமா இருந்தா கூட முக்கியமான காரணம் தெய்வமான ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு அதையும் சொல்லி இந்த சுகத்தை பத்தி சொல்லி முடிச்சார். ராஜசமான சுகம் என்னன்னா, சாத்விகமான சுகம் என்னன்னா, முதல்ல விஷம் மாதிரி சொல்றதெல்லாம், ஆனா அதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அது அமிர்தம்னு. எது முதல்ல விஷம் அமிர்தமா இருக்கோ அது பின்னாடி விஷமா கூட மாறிடும். அப்படி இருக்கக்கூடியதுதான் ராஜசமான சுகமானது. அதே மாதிரி நித்ரா, ஆலசியம், பிரமாதம், இந்த கேர்லெஸ்னஸ்னால வரக்கூடிய, இந்த சோம்பேறித்தனத்தினால வரக்கூடிய சுகமானது அது நிஜமான சுகம் இல்லப்பா. அந்த சுகம் இருந்தான்னாக்க மோகனம் தான் உனக்கு வரும். அதனால என்னுடைய வாழ்க்கையே முழுக்கவே கெட்டு போயிடும். அதனால தாமசமான சுகம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியா இந்த டாபிக்க முடிச்சுட்டார். முடிச்சுட்டு இப்போ இந்த பிரகரணத்தை இவ்வளவு நாள் சொன்னதை ஒரு வழியா முடிக்கணுமே. பிரகரண உபசம்ஹாரார்த்தம் இதம் ஸ்லோகம் அப்படின்னு எழுதியிருக்காரு ஆச்சாரியார். அத இதானி பிரகரண உபாசமார்த்தா ஸ்லோகா ஆரம்பியதே. உபசம்ஹாரம் பண்ணணும், முடிக்கணும்ன்றதுக்காக ஆரம்பிக்கிறார் இந்த ஸ்லோகத்தை. அது கவனிப்பாங்க, இந்த டாபிக்க முடிக்கணும்ன்றதுக்காக ஒரு ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். ந ததஸ்தி பிருதிவ்யாம் வா திவி தேவேஷு வா புனஹ சத்வம் பிரகிருதி ஜெயிர் முக்தம் எதேபி ஸ்யாத் த்ரிபிர்குணைஹி. இந்த பிரபஞ்சமானது, சர்வம் பிரபஞ்சமுமே 3 குணத்துடன் கூடினதுப்பா. குண விசேஷம் தான், திரிகுணா விசேஷம் தான் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே. அது தத்துவமா இருக்கட்டும், ரஜசா இருக்கட்டும், தாமசமா இருக்கட்டும். ஆனா நம்மளுடைய கோல் என்னன்னா, குணா திஸ்திரைகுண்யோ பவார்ஜுனன் தான் ஆரம்பிச்சிருக்காரு 2வது ஸ்லோகத்துல. 3 குணத்தையும் தாண்டினதான ஒரு நிலை தான் ஏற்படணும், அதுதான் முக்கியம். அது ஏற்படணும்னா யாரை போய் கேட்கணும்? நானே சேத்துல இருக்கானா, நான் எப்படி சேத்துல இருக்கிற இன்னொருத்தரை காப்பாற்ற முடியும்? அவரை பிடிச்சி இழுக்கலாக்கா அவரும் தானே சேத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம்? குணாதீதலான பகவானை போய் நம்ம சரணடைந்தானே ஆனால் அவர் என்ன பண்ணுவார், நம்மள சமுத்தரத்தாவாக இருந்து இந்த சேத்துல இருந்து சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரன பண்டிதன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருந்து கொண்டு அவர் தான் நம்மள மேல இழுப்பார். உலகத்துல எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த சம்சாரத்தை அப்படின்னாரு, எல்லாம் காரியம் காரணத்தோட கூடினது. எது சொன்னாலும் ஒரு காரிய காரணம். ஒரு பேப்பரை கிழிச்சு ஆத்துல போட்டோம்னாக்கா குப்பை போனோன்றதுக்காக கிழிக்கிறோம்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அர்த்தம், அது ஒரு கிளீனா இருக்கும் வீடுன்றதுக்காக. இப்படி நம்ம எந்த காரியம் பண்ணாலும் சரி அதுக்கு ஒரு லாஜிக்கு, அதுக்கு ஒரு காரணம். ஏன் சாப்பிடுறான் அப்படின்னாக்க வெளில போனா சாப்பிடணும் அப்படின்னா, வெளில போனோம்னாக்க ட்ரெஸ் எல்லாத்துக்கும் யோசிச்சு பார்த்தாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு காரிய காரணம், காரிய காரணம், காரிய காரணம். எல்லாமே காரிய காரணம் இல்லாம ஒரு காரியம் கூட நம்ம பண்றதே கிடையாது. இப்படி இருக்கக்கூடியது, இந்த காரியா காரணத்தோட இருக்கக்கூடியது எல்லாமே பிரகிருதி ஜெய் குணைகி, இதெல்லாம் பை நேச்சர் வந்தது. இதை யாரும் மாத்துறதுக்கே இல்லை. அதனால இது எப்படி இருக்குன்னா, இந்த ஊர்லதான் இப்படி இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. மேல் லோகத்திலே எல்லா காரிய காரணப்பா அவங்களுடைய கர்மாக்கு ஏத்த மாதிரிதான் அங்கேயும் போறது. பிதிருலோகமா இருந்தா என்ன, சொர்க்கலோகமா இருந்தா என்ன, பிரம்மலோகம் எல்லாம் காரிய காரணத்தோட தான் இருக்கு. சரி, தேவதைகள்லாம் இருக்காங்களா, அவளுக்கும் ஒரே காரணக்காரியம். இங்க யாராவது உபாசனை பண்ணா இந்திரனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, எங்க என் போஸ்ட் அவன் எடுத்துட போறான்னா அவன் ட்ரபிள் கொடுத்துட்டே இருக்கான். எல்லா காரிய காரணம் தேவதைகளுக்கும். அவர் நரனும் நாராயணனும் உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தபஸ் பண்ணா அதை கெடுக்கிறான் இந்திரனுக்கு பயம். உடனே அவன் ரப்பாவை வச்சு டான்ஸ் ஆடு அப்படின்னு. அவன் முன்னாடி டான்ஸ், இவா 2 பேர்கிட்ட அவளுடைய பஞ்சா பலிக்கல. இவன் என்ன சொன்னா, நீ இந்த மாதிரி ரொம்ப அகங்காரத்தோட இந்திரன் தான் சொன்னாங்க, நீ எல்லாரையும் போய் ஜெயிக்கலாம்னு நினைக்கிறது தப்பு. ஏதோ 2-3 ரிஷிகள் உங்ககிட்ட ஏமாந்தவர்கள் இருப்பார்கள், அதை என்கிட்ட காமிக்கிறது அது நியாயமே இல்லைன்னு சொல்லி நாராயணன் அவருடைய தொடையில இருந்து அவர் என்ன பண்ணாரு, ஒட்டியை உருவாக்கினார். இவ்வளவு விட அழகா ஊர் வசிக்க உலகத்தையே வசிக்கிற மாதிரி தன்னுடைய ஊர்ல இருந்து வந்ததுனால ஊர் வசியை உருவாக்கினார். அதை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப ஆச்சரிச்சு, இவ்வளவு அழகான ஒரு பொம்பளையா நம்ம தானே இவ்வளவு நாள் அழகுன்னு நினைச்சுதான் அவளுடைய கர்வத்தை அடைக்கினார். உடனே ஊர்வசிக்கு கர்வம் வந்துட்டு, பத்தியா நான் ரப்பாவை விட ரொம்ப வசதி, ஏன்னா நான் கிரியேட்டட் பை விஷ்ணுன்னு அதுல ஒரு மமதை வந்து
இது என்னடா இது இப்படி ஆச்சேன்னு சொல்லிட்டு நரன் நாராயணன் சேர்த்து ஒன்னா பார்த்து இது சரியில்லையேன்னு இன்னொரு ஸ்திரீயை ஒன்று உண்டாக்கினாங்க. அவ சில உத்தமா, இவளை விட ஒரு எள்ளளவுக்கு ஜாஸ்தியா இருக்கு. சிலோத்தமா பொண்ணு எல்லாம் காரியக்கணா. உடனே இவளுடைய அகங்காரம் அடங்கிட்டு அவளை மட்டும் அவளுடைய அகங்காரம் உனக்கு இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேட்டானா இல்ல எனக்கு அகங்காரம் இல்லைன்னா நிறுத்து. இப்படி உலகத்துல இருக்கக்கூடிய தேவதைகள் என்ன, பிருத்திவியில நம்மளுடைய காரியங்கள் என்ன, வானுலகத்துல இருக்க காரியங்கள் என்ன, எல்லாமே காரிய காரண பாவத்தோட கொண்டு. எங்கெல்லாம் காரிய காரண பாவங்கள் இருக்கோ அங்கெல்லாம் திரிகுணாத்மிகா இருக்கு. எல்லாத்தையும் 3 குணங்கள் அதுல ஊடுருவி இருக்கு அப்படின்றத இப்ப சொல்லுற. இந்த பிரகிருதி செய்கி முக்தம் எதேபிஹி ஸ்யாத் திரிபிர் குணைஹி. இத கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் இப்படி அப்படி போட்டு எழுதிட்டாரு. பிரகிருதி செய்கி ஏபிஹி திரிபிஹி குணைஹி பிரிக்கணும். பிரகிருதியினால உண்டாச்சு. பிரகிருதியில இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே பிரகிருதியிலிருந்து உண்டானதுதான். இத மேல்லோகம் என்ன கீழ்லோகம் எல்லாமே பிரகிருதியில வந்தது தானே. அதனால எல்லாமே பிரகிருதி ஜெய்கி, பிரகிருதியிலிருந்து உண்டானது. ஏபிகி, இங்க இருக்கக்கூடிய இவைகள் எல்லாமே திரிபிகி குணைகி, 3 குணத்தோட கூடினது. இதுல முக்தம், இதிலிருந்து விடுபட்டதாக எது இருக்கோ அது பிருத்திவியிலையும் கிடையாது, பிருத்திவியாம்பா திவிவா தேவேஷுவா புனகா நாஸ்தி. இதுல இருந்து விடுபட்டதா ஒரு விஷயம் இந்த ஊர்லயும் கிடையாது, தேவலோகத்திலையும் கிடையாது, தேவதைகளுக்கிட்டையும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா சர்வ பிரபஞ்சமும் 3 குணத்தோட உண்டாது. இதுல இருந்து தப்பிக்கிறது ரொம்ப சமம்பா. அப்படின்னா என்ன வழி? நீ இது 3த்தையும் தாண்டணும்னாக்க என்னை தவிர வேற யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது. அதனால இதை எப்படி காப்பாத்துறதுன்றத நான் பார்த்தேன். இப்படி எல்லாரையும் 3 குணத்தை விட அதிகமா பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் விசேஷமாக ஒரு காரியத்தை இந்த உலகத்துல பண்ணிருக்கேன். அதுதான் இந்துவிசத்தினுடைய இந்து ரிலீஜியஸ் ஸ்கிரிப்சர்லயே முக்கியமான ஒரு விஷயம். மிச்ச எந்த ஸ்கிரிப்சர்லயும் பார்க்காதது என்ன, இந்த வர்ணாசிரம தர்மங்கள். இது வேற எந்த ரிலிஜன்லயும் எந்த புஸ்தகத்திலயுமே பார்க்க முடியாத ஒரு சமாச்சாரத்தை இங்க சொல்லிக்காரு. சாதாரணமா எல்லாரும் சொன்னா நம்மளுடைய வைதிக தர்மமானது 2 விதத்துடன் கூடினது. அதுல சாமானிய தர்மங்களையும் சொல்லும், விசேஷ தர்மங்களையும் சொல்லும். சாமானிய தர்மங்கள் என்னன்னாக்கா பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பொண்ணை திருடக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்றது. அது எல்லாராலையும் சொல்ல முடியும். அது என்ன கிறிஸ்துவனால சொல்ல முடியாதா, இல்ல முஸ்லீமால சொல்ல முடியாதா, இல்ல சுராஷ்டிரியனால சொல்ல முடியாதா, எல்லாராலையும் சாங்கியனால சொல்ல முடியாதா, யோகத்தினால சொல்ல முடியாதா, யாராலதான் சொல்ல முடியாது. அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த ஒரு சூட்சமும் இந்த உலகத்துல இருக்குன்ற ஒரு விஷயம் மாத்திரம் அது இது சொல்றதுதான் விசேஷ தர்மம். இந்த விசேஷ தர்மத்தை படி பார்த்தான்னா என்ன அர்த்தம்னா 4ஆ பிரிச்சுட்டேன். உலகத்துல எல்லா படைப்புல இருக்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் 4ஆ பிரிச்சேன். அந்த 4 பேருக்கும் ஒரு விஷயம் ஒண்ணு வச்சேன். புருஷார்த்தத்தை யார் விரும்புறானோ அவ 4 பேருக்கும் அவாவாறு தர்மத்தை ஃபாலோ பண்ணாலே என்னை அடையலாம். குணாதீதனான உடைய நிலையை அடையணுமானால் இந்த குணத்துக்கு ஏற்ற மாதிரி இவர்களை பிறக்க வைக்கிறேன். அவளுடைய தர்மத்தை இதை சரியா புரிஞ்சுட்டானே ஆனால் அவா தர்மத்தை சரியா பண்ணிட்டு கொண்டே இருந்தான் அவன் என்னை அடையவான்றதுதான் இது தாற்பயம். என்ன பாக்கி பேரெல்லாம் அவளை அடையறதுக்கு என்ன வழியெல்லாம் சொல்லி தரல. எல்லாம் இந்த சாமானிய தர்மங்களை சொல்லி கொடுத்தாலே தவிர எப்படி விசேஷமா சொல்றதுன்னா அவாளுக்கு எது சுவாவமாக இருக்கோ அந்த தர்மத்தை அவாவா பண்ணான்னாக்க நிச்சயமா என்னை அடையலாம் அப்படின்னு சொல்றதுக்காக இவர் ரொம்ப அழகா பாக்கியம் எழுதினார். இங்க சர்வசம்சாரா கிரியாகாரக பல லட்சணா அப்படின்னு ஆச்சாரியார். உலகத்துல இருக்கக்கூடிய சம்சாரம் எல்லாமே பாருங்க கிரியாகாரக பல லட்சணம். எல்லாம் காரிய காரண பாவத்தோட தான் உலகத்துல இருந்துட்டே இருக்கு. அது எல்லாமே சத்வ ரஜஸ்தமோ குணாத்மகா. எல்லாமே சத்துவ குணத்தோட கூடினது, ரஜோ குணத்தோட கூடினது, தமோ குணத்தோட கூடியதுதான். இதெல்லாம் காரணம் என்ன? அவித்யா பரிகல்பிதா. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நான் தான் ஆத்மா என்று தெரியாதவர்கள். இவாளுக்காக தான் இதை பண்ண. இத என்ன பண்ணணும்? இப்போ சமூலகா அனர்த்தா. இது சமூலமா இந்த அனர்த்தத்தை ஒழிச்சு ஆகணும். எப்படி ஒழிக்கணும் அப்படின்னாக்க ஒரு விருஷரூப கல்பனையா 15வது அத்தியாயத்துல சொன்னேன் நானு. ஊர்வமூலமதாக்கம் அஸ்வத்தம் பிராகுரவ்யம் அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னா போதாது. சம்சாரமானது காரிய காரண பாவத்துல இதெல்லாம் நீங்க மாட்டிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா மாத்திரம் போதுமா? எப்படி அதை வெளியில வரணும்னா அதுக்கு
அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா, அசங்கன்ற ஒரு வைராக்கியன்ற ஒரு கத்தி இருக்கு, அந்த கத்தியோட எடுத்து அதை சமூலமா வேரோட நீங்க வெட்டினா மாத்திரம்தான் நீங்க அதை பண்ணணும். எதை பண்ணா என்ன ஆகும்னா தத்பதம் பரிமார்கித்தவ்யம், இதுதான் நீங்க அடைய வேண்டிய படம். இதுக்காக தான் என்ன பண்ணேன்னாக்க அதை நிவர்த்தி பண்ணணும்ன்றதுக்காக உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்ச. சர்வஸ்ய கீதா சாஸ்திரார்த்தம் உபசம்ஹர்த்தவ்யா, இப்போ உங்களுக்கு இந்த சீக்கிரட்டோட சொல்லி இந்த கீதா சாஸ்திரத்தை உபசம்ஹாரம் பண்ண போறோம், முடிக்க போறேன். அது என்ன, அது என்ன ஏதாவானேவ, இதே விஷயத்தான் உங்களுக்கு சர்வ வேத ஸ்மிருதி அர்த்தா, எல்லா வேதமும் எல்லா ஸ்மிருதியும் இதை சொல்றதுக்காக தான் வந்திருக்குன்றத புரிஞ்சுங்க. எதுக்காக இது எல்லாத்தையும் இந்த வேதமும் சொல்றது இப்படி நாலா பிரிச்சு சொல்லியிருக்கு, பிராமண வைசிய சத்திரிய சூதுரன்னு பிரிச்சு எல்லாம் சொல்லியிருக்கீங்களா? எல்லாருக்கும் புருஷார்த்தம் இச்சத்திகி அனுஷ்டேயா, யார் யார் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், அறப்பொருள் இன்பம் மோட்சம்ன்ற 4 புருஷார்த்தமும் வேணும்னு நினைக்கிறானோ அவர்கள் எல்லாருமா சேர்ந்து அவர்கள் எல்லாம் இதை அனுஷ்டானம் பண்ணித்தான் ஆகணும். அதனால இது ஏதோ தப்பா சொல்லியிருக்கு அதுவா சொல்லியிருக்கு, அதெல்லாம் இந்த சீக்கிரட்டே இதுதான் இருக்கு. இந்த 4 விஷயத்தை பிரிச்சு வைத்ததன் மூலமாக தான் ஒருத்தன் புருஷார்த்தத்தை அடையலாம்ன்றதுக்காக பண்ண வச்ச விஷயம். இதுதான் சீக்கிரட். அப்படி சீக்கிரட் இது எங்க இருக்கு? நம்ம சாஸ்திரத்துல மாத்திரம்தான் இருக்கு. எல்லா வேதமும் இதை சொல்றதுக்கு தான் வந்திருக்கு, எல்லா ஸ்ருதியும் இதை சொல்றதுக்காக தான் மகாபாரத ராமாயண கதையெல்லாம் இந்த ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறதுக்காக வந்திருக்கு. இந்த அர்த்தத்தை சொல்வதற்காகத்தான் பிராமண கத்திரிய விஷாம் இத்தியாதி ஆரம்பியதே. அதை சொல்றதுக்காக தான் இப்ப நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். ரொம்ப சாதாரணமா இதை நினைச்சிடாதீங்க. இந்த ஸ்லோகத்தை இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக ஆரம்பிக்கிறேன். பிராமண கத்திரிய விஷாம் சூத்ராணாம் ச பரந்தப கர்மாணி பிரவிபக்தானி ஸ்வபாவ பிரபவை குணைஹி. ஒரு செட்டு பிராமண கத்திரிய விஷாம் அப்படின்னு போட்டார், சூத்ராணாம் சன்னு போட்டார். என்ன சார் இது இப்படி பிரிச்சிருக்காரு? 3 ஒண்ணு கவலைப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை. இவன் 3 பேருக்கும் பூனல் சம்பந்தம் இருக்கு. அதனால இவாள்லாம் விஜாலு, இவாளுக்கெல்லாம் முதல்ல ஒரு அப்பா அம்மா இருந்தா, இன்னொரு ஒரு அம்மா வந்து சேர்ந்தா காயத்ரின்னு. ஆச்சாரியன்னு ஒரு புருஷன் வந்து இவருக்கு இன்னொரு அப்பா வந்து வேதாந்த சொல்லி விட்டு பூனலை போட்டு வச்சாரு. அதனால இவாளுக்கெல்லாம் 2 அம்மா 2 அப்பா, இந்த 3 பேருக்கும் பிராமண கத்திரிய விஷாலுக்கு. ஆனா இன்னும் பாவம் சூத்திரனுக்கு அப்படி எல்லாம் கிடையாது. அவனுக்கு ஒரே அப்பா அம்மா தான். ஆனா அவனுக்கு கொஞ்சம் ஈஸியா பண்ணிட்டேன். அவன் என்ன பண்ணா, எல்லாரோடையும் மரியாதையா இருந்துட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருந்தாலே போதும், அவனுக்கு மோட்சத்தை கொடுப்பேன். ஆனா இந்த பிராமணனா இருக்கிறவனை மட்டும் கொஞ்சம் படிச்சு விட்டேன் நானு. அவன் வந்து வெறும ராமாயணத்தை படிச்சு மகாபாரதத்தை படிச்சு எனக்கும் மோட்சம் வரும்னா இந்த ஜென்மால நடக்காது. அவன் எல்லாம் அவனுடைய தலையெழுத்து வேதத்தை படிச்சு வேதாந்தத்தை படிச்சு உபனிஷத் படிச்சு அந்த உபனிஷத்தினுடைய தத்துவமா இத புரிஞ்சின்றாதான் அவனுக்கு முக்தி. அவன் ரொம்ப ஈஸியான வழின்னு சொல்லிட்டு மகாபாரதத்தை படிச்சா எனக்கு முக்தினா அவனுக்கு கிடையாது. அதே மாதிரி சத்திரியனுக்கு என்னன்னா, பிராமணன் மாதிரி அந்த கர்மாவை பண்ண அந்த கர்மாவை பண்ணுலாம் அவனுக்கு தொந்தரவு எல்லாம் பண்ணன. ஏன்னா அவனுக்கு பை நேச்சர் ராஜஸ்வத்தோட பிறந்திருக்கான். அவன் என்ன பண்ணான், அவன் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் பார்த்துட்டு பிராமணனை ரட்சணை பண்ணிட்டு தானம் பண்ணிட்டு இப்படி எல்லாம் இருந்தாலே போதும், அவனை வந்து நான் தூக்கி விட்டுருவேன். அவனை பிராமணனுக்கு மாத்திரம் தான் இந்த கஷ்டத்தை கொடுத்தான். அவனுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷனோட இருந்தானா அவன் பிராமண ரட்சணை பண்ணணும். ஏன் பிராமண ரட்சணை பண்ணணும்னா அப்பதான் வேதம் காப்பாற்றப்படும். வேத தர்மமானது காப்பாற்றப்படணும்னாக்க பிராமணன் ரட்சிக்கப்படணும். பிராமணன் ரட்சிக்கப்படணும்னா அந்த சத்திரியன் வேணும். சத்திரியன் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, இவன் பாட்டுக்கு வீட்டுல உட்கார்ந்துட்டு வேதம் ஓதிட்டு இருந்தான்னா உலகத்தை யார் நடத்துறது, பினான்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் யார் பாத்துக்கிறதுன்றதுக்காக அதுக்காக வைசியனை படைச்சேன். இப்படி இவன் 3 பேர் ஒரு செட்டு, பிராமண சத்திரிய வைசிய. இவன் வந்து தலையில பிராமணோ முகமாசி பாகூரா ஜன்யகிருதா ஊரு ததஸ்ய யத்வைஷ்யா பத்யாகம் சூத்ரோ அஜாயதனா சரியாவே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. இவன் தான் தலையிலையா, இவன் ஒசத்தியா தலையில பண்ண, அப்படி எல்லாம் கிடையாது. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் காப்பாத்துறான்னாக்க பிராமணன் அங்க தேவை, அதுக்காக அவனை படைச்சேன். அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும், செக்யூரிட்டி வேணும்னாக்க புஜபலனோட இருக்கக்கூடியவர் தானே ஒரு மினிஸ்ட்ரி இருக்கும். எஜுகேஷனுக்கு ஒரு மினிஸ்ட்ரி ஒண்ணு வச்சேன்னா டிஃபென்ஸுக்கு ஒரு மினிஸ்ட்ரி வேணுமே, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இந்த விஷயங்கள்லாம் பண்ணோம்னாக்க யார் வேணும்ன்றதுக்காக அவனை அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக சத்திரியனை வைத்தேன். அதுக்கப்புறம் பினான்ஸ் அனதர் மினிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாட்டை நடத்துறதுக்கு, அதனால அதுக்காக வேண்டி இவனை வச்சேன்.
இதெல்லாம் இருந்தா போமா. டிரான்ஸ்போர்ட் இல்லாம இது 3 இருந்து என்ன இல்லாம என்ன, டிரான்ஸ்போர்டேஷன் இல்ல லாஜிஸ்டிக்ஸே இல்லைன்னாக்க எந்த கம்பெனி உருப்பிடும். அதனால அப்படியே வச்சேன். ஆக நீங்க டிரான்ஸ்போர்டேஷன் இல்லாம இது 3 பிரயோஜனம் இல்ல, பினான்ஸ் இல்லாம மிச்சம் 3 பிரயோஜனம் இல்ல, டிஃபென்ஸ் இல்லாம மிச்சம் 3 பிரயோஜனம் இல்ல, எஜுகேஷன் இல்லாம இந்த 3 பிரயோஜனம் இல்ல. இப்படித்தான் வச்சிருக்கோமே தவிர நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ தலையில வந்தாரு, ஒரு புஜத்துல வந்தாரு, அவர் தொடையில வந்தாரு, அவர் வந்தாரு, இப்படி தப்பா புரிஞ்சிருந்தாங்கன்னா இது சிக்னிபிகன்ஸே புரியாது. இந்த சிக்னிபிகன்ஸை நல்லா புரியணும். அதை மாத்திரம் அவர் பண்ணி வைக்கல. பகவான் என்ன பண்ணாரு, பிராமணா ஜன்மனா ஜாயதே சூத்ரஹா, எல்லாரும் பிறக்கும் போது சூத்ரனா தான் பிறந்து இருக்கான். சம்ஸ்காரா விஜவிக்கதே, அவனுக்கு சம்ஸ்காரம் ஆனவுச்சுன்னாக்கா அவன் மென்டல் மெச்சூரிட்டி வந்ததுன்னாதான் அவன் விஜனாக ஆகிறான். அது மாத்திரம் இல்ல, பெருமை வேத படனா விப்ரஸ்யா, வேதத்தை ஒழுங்கா படிச்சு இடிச்ச பண்ணாதான் அவனுக்கு விப்ரன்னு சொல்லலாம். அவன் பிராமணன்ற வார்த்தை இருக்கணும். பிரம்ம வேதனா பிராமணா, இப்படி ஸ்கீம் போட்டுருக்காரு ஒவ்வொருத்தருக்கும். அதனால இவன் அதெல்லாம் பண்ணாத இருக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் பிராமண சத்திரியன் தான். வெறும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த நிறைய பேர் சன்னியாசம் கூட வாங்கிடுவான். இதெல்லாம் தமாஷா நம்ம ஊடி பார்க்கணும். ஒரு ஆசிரமத்துக்கு போனா சில சாமிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்க பாடம் எடுக்கிறது எல்லாம் அவளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவளுடைய இன்ட்ரெஸ்ட்ல அந்த பில்லு போடுறது, அவரது அவருடைய அந்த ஹெட்டினுடைய டிராவலை கவனிக்கிறது, இந்த காரியங்கள்லாம் தான் அவ பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா அவளுடைய நம்ம ஸ்டைலிஷா இந்த காலத்துல எப்படி ஏறுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் சுகரமா சொல்லணும்னாக்கா அவளுக்கு அவ்வளவுதான் தெரியும். அதுக்காக அந்த வேலையை அவர் பண்ணிருக்கா. அவ பண்ணிட்டு இருக்கிறது சத்திரியனுடைய வேலை தான் அந்த பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. அவர் பிராமணர் தான், அவரும் சன்னியாசி தான். ஆனா பண்ற காரியங்கள் என்ன, சத்திரிய காரியம் தான் பண்ணிட்டு இருக்காரு அவர், இல்லையா? அதே மாதிரி பினான்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. ஒரு சாமியாவை நீங்க பாத்தீங்கன்னா வில்லு போட்டுட்டு இருப்பாரு, வந்திருக்கா வாங்கன்னு உட்காருவாங்கன்னா அவருக்கு அந்த வேலை தான். அவருக்கு அந்த மட்டும் ஹெட்டுக்கு தெரியும், இவருக்கு இதுலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இவர் இங்க அனுப்பு, பிரீச்சிங் அனுப்பு, டீச்சிங் அனுப்பு, இவர் இங்க இருந்தா யூஸ்ஃபுல் டு த மட் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம பாக்குறதுலயே நமக்கு தெரியுது. ஒரு கேட்டகரியிலயும் இந்த மாதிரி இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா நீங்க ரோட் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட தமாஷ் பார்க்கலாம். அந்த ஊர் எல்லாம் போனா அந்த டிராபிக் எல்லாம் அரேஞ்ச் பண்றதுலதான் சில பேருக்கு ஆசை இருக்கும். அதுதான் முதல்ல பார்ப்பான். முன்னாடி வா இந்த கை காமிப்பான். ஏன்னா அவளுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட். இப்படி அவாவாளுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரியும் அவாவாளுடைய சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி நான் படைச்சிருக்கேன். பிராமண, சத்திரிய, விஷாம்னாக வைசியன்ற அர்த்தம். விஷாம் இவா 3 ஒரு செட்டு. சூத்ரானாம் இவாளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு செட்டு. இப்படி ஹே பரந்தப்ப, நான் இதுக்காக தான் இப்படி பறிச்சு வைப்பா, அதை நன்னா புரிஞ்சுக்கோ. பரந்தப்ப அப்படின்னாக்க அர்ஜுனா எதிரிகளை தவிக்க செய்யக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். பரந்தப்ப அவ எப்படி நான் இந்த கர்மாவை இவாளுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சு வச்சேன். பிராமணாளுடைய கர்மா என்ன, சத்திரிய கர்மா என்ன, விஷாம் கர்மா என்ன, சூத்திர கர்மா என்ன அப்படின்னு அவாவாளுடைய சுபாவ பிரபவைகி குணைகி. எப்படி அந்த சுபாவம் வந்ததுன்னா, இவா சாகும் பொழுது இவாளுக்கு பண்ண கர்மாவெல்லாம் கணக்கு வச்சுருக்கேன். கணக்கு வச்சு அதுல இருந்து ஒரு போர்ஷனை கிள்ளி எடுத்துதான் இந்த ஜென்மாவை உண்டு பண்ணிருக்கேன். இன்னும் நிறைய இருக்கு. அந்த போர்ஷன்ல இவன் இந்த ஜென்மால வந்து இதுல அவன் முழிச்சுட்டானே. ஆனால் இங்க ஞானத்தை இல்ல, ஞானத்தை அடையலாம். அதுக்கப்புறம் இந்த கர்மாலாம் பத்மசாத் கொடுத்தேன் ஞானத்தினால இல்லாம இவன் வேஸ்ட் பண்ணிட்டான்னா அடுத்த ஜென்மா இவனுக்கு தரிசனம் கேரண்டி. அதனால அவன் ரொம்ப உதச்சி தாழ்த்தி என்ன பண்ண, அடுத்தது இவன் சத்திரியனா பிறப்பானா தெரியாது, வைத்தியனா பிறப்பானா, புல்லா பிறப்பானா, பூண்டா பிறப்பானான்றது தெரியாது. அதனால ஒரு போர்ஷன் அந்த பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மால இருந்து ஒரு போர்ஷனை எடுத்து பிராரப்த கர்மாவா நான் அமைச்சிருக்கேன். அதனால இந்த கர்மாவை எப்படி பிரிச்சு வச்சுன்னா, அவளுடைய சுபாவத்தையும், அவளுடைய சுபாவம்னா முன்னாடி அவ பண்ண சுபாவத்தை வைத்துக் கொண்டுதான் அவன் பண்ணிருக்கான். அதை போய் வைத்து அவளுடைய குணத்தை வைத்துக் கொண்டு, சத்துவ குணம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா அவனை பிராமணனா பிறக்க வைக்கிறேன். சத்துவ குணம் குறைவா இருந்து ரஜோகுணம் ஜாஸ்தியா இருந்ததுன்னாக்கா அவனை சத்திரியனா பிறக்க வைக்கிறான். சத்துவ குணமும் ரஜோகுணமும் குறைவா இருந்து தமோ குணம் ஜாஸ்தி இருக்குன்னாக்கா அவனை வைத்தியனா பிறக்கிறான். சத்துவ குணமும் ராஜச குணமுமே இல்ல, வெறும் தமோ குணமா இருக்குன்னாக்கா அவனை என்ன பண்ண, இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன். இந்த ஜென்மால அவனை சூத்திரனா படைக்கிறேன். இப்படி படைச்சது மாத்திரம் இல்லாம இப்ப அவளுக்கெல்லாம் என்ன கர்மா பண்ணணும்னு வேற போட்டு வச்சுட்டோம். நான் ஸ்ருதியிலையும் போட்டு வச்சிருக்கேன். இதுக்கு ஏத்த மாதிரி அவாவா அந்தந்த கர்மா அவாவாளுடைய சுபாவத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணிட்டே வந்தான்னாக்க
அவ என்ன நிச்சயமா அடையலாம், அதுக்கேத்த மாதிரி நான் வழி பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு கேரண்டி கொடுக்குறாரு. எந்த ரிலிஜன்லயும் இல்லாததான ஒரு விஷயம். இப்போ பிராமணனான்னு சொல்லிட்டார், சத்திரியன்னு சொல்லிட்டார், வைசியன்னு சொல்லிட்டார், இவாளுக்கு எல்லாம் கர்மா. இவாளெல்லாம் எப்படி இருப்பான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது தெரிஞ்சாதானே ஃபாலோ பண்ண முடியும். அப்படின்றதுக்காக இப்ப சொல்றாரு, பிராமண கத்திரிய விஷாம் சூத்ராணாம் பரந்தப கர்மாணி பிரவிபக்தானி. விவாகம் பண்றதுன்னா பிரிக்கிறது, பிரிச்சு வச்சார், விசேஷமா பாகம் பண்ணி வச்சிருக்காங்க. விசேஷமா பாகம் வச்சு வச்சிருக்காங்க மாத்திரம் போதாது, பிரவிபக்தம் நன்னா பிரிச்சு வச்சிருக்கேன். விசேஷமா நீங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். நல்லா புரிஞ்சு ஸ்ருதியினுடைய விசேஷ தர்மம் இதுன்னா நீங்க எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படி புரிஞ்சுங்க. அப்படி பிரிச்சு வச்சிருக்கேன். இத அவ எப்படி புரிஞ்சுக்கன்ற அவளுடைய சுபாவ பிரபவ, இது அவளுடைய சுபாவத்தினால சுபாவத்தினுடைய பிரபவமாகிற மாதிரி ஒரு ஜென்மாவை அவளுக்கு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, குணைகி அவளுடைய குணத்தை கணக்குல எடுத்துட்டு நான் இப்படி பிரிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னாரு. அதுல பிராமணனுக்கு என்ன சார் அப்படி கர்மாவை நீங்க என்ன விசேஷங்கள்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, சமோ தமஸ்தப சௌச்சம் சாந்திராஜ்யவனேவச ஞானம் விஞ்ஞானமாஸ்திக்யம் பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம். சுவாவமா நீங்க வளர்த்து கொள்ளணும். உங்க கையில பிராமணனா பிறந்தாச்சுன்னாங்க உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ஜென்மாவம். நீங்க எப்படி அதுக்கேற்ற மாதிரி உங்களை டெவலப் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு நீங்க வேற ஏதோ ஒரு தர்மத்தை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாக்க பின்னாடி சொல்ல போறாரு, நீங்க உங்களுடைய தர்மத்தை விகுணமாக பண்ணா கூட பரவாயில்ல, தப்பாக பண்ணா கூட பரவாயில்ல, அது அலவுடு. பட் இன்னும் தந்த நீங்க பிரமாதமா பண்ணீங்கன்னா ஐ வில் நாட் கிவ் கேரண்டி. நீங்க என்ன காரியம் பண்ணுவோம், உங்களுக்கு அப்பாக்கு சாதம் பண்ண சாதம் பண்ணுங்க. அன்னைக்கு டேட்டுக்கு நான் போய் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்குறா, அகத்திக்கீரை கொடுத்தா பழம் வரலாம் வராம போலாம். இந்த பழம் நிச்சயமா கிடையாது உங்களுக்கு. அதனால உங்களுக்கு என்ன விதிச்சிருக்கோ அதெல்லாம் பண்ணணும்னு பின்னாடி சொல்ல போறாரு. அதனால இந்த பிரம்ம கர்ம சுபாவத்தினால உண்டானதுதான் பிரம்ம கர்மா. சுபாவமா அவளுக்கு ஏற்ற மாதிரி படைச்சிருக்கேன். அது என்னென்ன அப்படின்னா, சமஹா அப்படின்னா மனசு கண்ட்ரோல், சமஹா சமோதமா உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம்னா ஏற்கனவே படிச்சிருக்கோம். இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கார். அதை ஒரு சின்ன ஒரு ஏன்னா இது சமாதமா சொல்லணுன்றதுக்காக திருப்பி சொல்றாரு. சமஹா அப்படின்னா நல்ல வழியிலேயே மனசை எடுத்துக்கொண்டே போகிறது தான் சமஹா. இந்த சத்சங்கத்திலேயே இருக்கணும், எப்ப பார்த்தாலும் பஜகோவிந்தம் பஜகோவிந்தன் எப்போது பண்ணிட்டே இருக்கணும். அப்புறம் தமஹா, புலன்கள் நம்மளை என்னைக்கு இருந்தாலும் ஏமாத்திடும் அப்படின்றதுனால இந்த புலன்களை நீங்க எப்படி திருப்பணும்னாக்க, நீங்க எப்ப பார்த்தாலும் நல்ல புத்தகத்தை படிக்கிறது, இல்ல கண்ணுக்கு கோயிலுக்கு போறது, தீர்த்த யாத்திரை பண்றது, இல்லைன்னாக்கா பஜனைக்கு போய் நல்ல பாட்டை கேட்கறது, இப்படியே உங்க புலன்களை எல்லாம் வேற ஒரு வழியில திருப்பி விட்டீங்கன்னாக்க இதுல இருந்து தப்பிக்கலாம். உங்களுக்கு கமமானது சாத்விகமாக மாறும். இது ஒரு வழி சொன்னார். அதுக்கப்புறம் தபஹாவை பத்தி நிறைய பண்ணிட்டு இருக்காரு. தபசுன்னா சரீரம், வாங்கு, மனசு, இது மூணுத்தையும் கட்டுப்படுத்தி ஒரே பாயிண்ட்னஸா இத பகவான் கிட்டேயே இருக்கக்கூடியதாக பண்ணணும். அது மாத்திரம் இல்ல, சௌச்சம் வெறும் வெளியில மாத்திரம் நீங்க பாஷ்யத்துல மாத்திரம் ஆச்சாரமா இருந்து குளிச்சுட்டு வந்தா போதாது, உள்ளுக்குள்ளேயும் சௌச்சமா இருக்கணும். மனசு, வாக்கு, காயம் ஒன்னும் ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய பேச்சு இருக்கணும். இதுக்கு பேர் தான் பியூரிட்டி ஆஃப் மைண்ட்னு சொல்றது, பியூரிட்டி. அதுக்கப்புறமா சாந்தி. பிராமணனுக்கு ரொம்ப அவசியம் பொறுமை. அந்த இதுக்கு சொல்லும்போது வசிஷ்டர் என்ன பண்ணாரு, மகாபாரதத்துல ஒரு கதை இருக்கு. இந்த காதி குமாரன்னு பேரு விஸ்வாமித்திரருக்கு. இந்த காதி குமாரனான விஸ்வாமித்திரர் என்ன பண்ணா, நிறைய படையோட ஒரு நாள் காட்டுக்குள்ள வந்துட்டான். வேட்டவாடி ராஜா. அப்போ விஸ்வாமித்திரர் இன்னும் விஸ்வாமித்திரரா ஆகல, அந்த காதி ராஜாவா வந்தாரு. அவர் வந்த உடனே இவ்வளவு ரம்யமா ஒருத்தர் இந்த காட்டுல போய் இவ்வளவு 5 ஸ்டார் ஃபெசிலிட்டியோட ஒருத்தர் இருக்காரு, அதனால இது நம்ம உள்ள போட்டு பார்க்கலாம், நமக்கு ஏதாவது கிடைக்கும்னு பார்த்தா அவர் என்ன பண்ணாரு, இவரை கூப்பிட்டு வாவா உட்காரு, எவ்வளவு பேர் வந்திருக்கீங்கன்னா, நாங்க நிறைய படையோட வந்திருக்கேன்னு. ஒண்ணும் கவலைப்படாத, நம்ம கையில ஒரு விஷயம் இருக்கு, நந்தினின்னு ஒருத்தி இருக்கு, அக்காமதேனு இருக்கு, அது என்ன கேட்டாலும் கொடுக்கும், என்ன நீங்க எல்லாம் உட்காருங்க, போய் குளிச்சுட்டு வாங்க, நான் போடுறான்னாரு. சாப்பாடு போட்டா எல்லாருக்கும் பிரமாதம். அப்படிப்பட்ட ஒரு சாப்பாடு, அப்படிப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட்டே கிடைக்கல அப்படின்ன உடனே அந்த காதி ராஜாக்கா ஆசை வந்துருச்சு. என்ன அநியாயமா, நான் ஒரு ராஜா, என்னால செய்ய முடியாத காரியத்தை இதாவது தாடி வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காரு, யார் வந்தாலும் 5 ஸ்டார் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு, நான் ராஜாவாலேயே கொடுக்க முடியல. அதனால அவனுக்கு ஒரு பேராசை வந்துருச்சு. அந்த நந்தினிய எடுத்துன்னு போலான்னு சொல்லிட்டு அந்த பேசினா உன்னை உதவிப்பான்னு மிரட்டிட்டு அந்த நந்தினிய இழுத்துன்னு போறான்.
அப்போ பேசாம இருக்கார் வசிஷ்டர். பேசாம இருக்கணும்னா அந்த நந்தினி அதுதான் அழகு, என்ன இப்படி பண்ணிட்டீங்களேன்னு. அப்போ அந்த நந்தினிய பார்த்து வசிஷ்டர் சொல்றாரு, சத்திரியா அனாம் பலம் தேஜா, சத்திரியனுடைய பலம் தேஜஸ்ன்றது அவன் அப்படிதான் பண்ணுவான். அவன் இதுதான், நான் பிராமணன் போய் அவனோட நான் எதிர்த்து போட்டி போட முடியுமா? பிராமண அனாம்பலம் க்ஷமா, சாந்தி இல்லையா? பிராமணனுக்கு பலம் என்ன? பொறுமைதான் பலம். க்ஷமா க்ஷமா மாம் பஜதே யஸ்மாத், நான் சமமா இருக்கணும்னு சொல்லிட்டேன் சாஸ்திரம். நான் என்ன பண்றேன், பொறுமையா தான் இருந்தாகணும். நானும் போய் எல்லாரும் மாதிரி டென்ஷன் பண்ணேன்னாக்க தட் இஸ் நோ எல்டி. ஆனா அவனெல்லாம் பாவம் விஷயம் தெரியாதவங்க டென்ஸ் ஆவாங்க. நானும் அந்த மாதிரி ஆகிட்டேன்னா இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு எனக்கும் மிச்சவாளுக்கு. அதனால நான் எந்த காலத்தையும் பொறுமையை விட்டு கொடுக்க முடியாதுப்பா. கம்மியத்தான் எதிர்வச்சது, உனக்கு ஆசையா இருந்ததுன்னா அவனோட போ, நான் அப்ப அது சொல்லிட்டு நீங்க ஒன்னே ஒண்ணு முதல்ல என்ன விடுறதுல உங்களுக்கு ஆசை இருக்கா அப்படின்னா, அது எப்படி உன்னை விடுறதுல ஆசை இருக்கும்? எனக்கு ஆசை கிடையாது, நான் வெளியில சொல்லியே தவிர உன்னை விடுறதுல எனக்கு ஆசை இல்லை, அது போதும் எனக்கு. ஒரு பொருள்னு ஒரு மிரட்டுது பாருங்க. வந்தது முகத்துல இருந்து அக்னி வந்தோடனே அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் ஆடி போய் ஓடி போயிட்டாங்க. விஸ்வாமித்திரர் மாத்திரம் இது எல்லாத்தையும் பார்த்துட்ட உடனே என்னன்னா இப்படி ஒரு தேஜஸ் ஒரு பிராமணன் கிட்ட இருக்குன்னாக்க அந்த தபசு இதையும் நம்ம சம்பாதிக்க வேண்டாமான்னு ஒரு வேகம் வந்தது அவருக்கு. அப்பதான் ஓஹோ, அதனாலதான் இவாள்லாம் இவ்வளவு கிரேட்டா இருக்காங்களா, என்னடா இவாளுக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய தேஜஸ் எல்லாம் இவாளுடைய தேஜஸுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய கதை இந்த இடத்துல சாந்திக்கு சொல்லக்கூடிய அந்த வசிஷ்டர்களுடைய அந்த பொறுமை. அப்புறம் ஆர்ஜவம், ருஜுபாவம், எது பண்ணாலும் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், எல்லாத்தையும் சொல்லிருந்தேன். இப்ப ஒன்ன வச்சு ஒன்ன பேசுறதுன்றதே கிடையாது. அப்படி இருந்துட்டான்னா இவன் எதையும் ஞாபகம் வச்சு வேண்டாம் பாருங்க. அவ பாட்டுக்கு நீட்டா இருக்கான். வச்சுட்டு ஒண்ணு சொல்லிட்டு அவ கையில ஒண்ணு சொல்லிட்டு அதை ஞாபகம் வச்சுனா வரேன்னு சொல்லிட்டு ஊர்ல இல்லைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ஆர்ஜவம்னு பேரு, ருஜுபாவம், ஆர்ஜவம். இப்ப என்னெல்லாம் சொல்லிருக்காரு, சமஹா மைண்ட் கண்ட்ரோல், தமஹா புலன்கள் கண்ட்ரோல், தபஹா ஆக்டிவிட்டி, சௌச்சம் ஆச்சாரம், சாந்தி பொறுமை, ஆர்ஜவம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ். 6 சொன்னார். 7 ஞானம், எல்லாத்தையும் அறியக்கூடியதுல ஒரு ஞானம் இருக்கணும். எது புரிஞ்சாலும் புரிந்து கொண்டு அந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன், அது ஒத்துறது இல்ல. விஞ்ஞானம், அனுபவ ஞானமும் சேர்ந்து இருக்கணும், அப்பதான் கரெக்டா புரிந்து கொள்ள முடியும். அனுபவத்தையும் சேர்ந்து இப்படி சமம் தமம், அது மாத்திரம் இல்ல. விஞ்ஞானம், ஆஸ்திக்யம், ஸ்ரத்த, சாஸ்திரத்துல ஒரு பிடிப்பு. சாஸ்திரம் ஒண்ணு சொல்லி கீதையில ஒண்ணு சொல்லியாச்சுன்னா அதுதான் சத்தியம். அதை தவிர இதுல இந்த டிலிடலிங்க கிடையாது, எனக்கு சந்தேகமே கிடையாது. பகவான் சொல்லிவிட்டார், வியாசர் வாயிலன்னு வந்ததுன்னு சொன்னாச்சுன்னா அதுதான் 100% ஐ பிலீவ். இதுக்கு பேர் தான் ஆஸ்திக்யம்னு பேரு. அந்த வேதத்துல இருக்கக்கூடிய அஸ்தி பாவம் அது இருக்குன்றது இல்ல. நம்ம தப்பா புரிஞ்ச நாஸ்திகன் ஆஸ்திகன்னாக்க கடவுளை நம்புறவன் ஆஸ்திகன், நம்பாதவன் நாஸ்திகன் புரிஞ்சுக்கிட்டோம். அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ கடவுளை நம்புற பௌத்தம் கூட தான் நாஸ்திகன் அப்படின்னா, ஜெயின் கூட தான் கடவுள் எல்லாம் நம்புறான். அதுக்காக அவளை நம்ம ஆஸ்திகான்னு சொல்ல முடியுமான்னு அவளையும் நாஸ்திகாவில தான் நம்ம சேர்த்திருக்கோம். சாங்கியம் கூட தான் ஆஸ்திகன் இல்லையா? அப்படி பார்த்தாக்க மீமாம்சக ஈஸ்வரனையும் ஒத்துக்கல. அப்ப அவனை எப்படி ஆஸ்திகன்னு சொல்ல முடியும்? பூர்வ மீமாம்சகன்னா திரீஸ்வர வாதியாச்சு. சாங்கியனும் ஈஸ்வரனை ஒத்துக்கல, புருஷன் பிரகிருதியை தான் ஒத்துனான். ஸோ அப்ப சாங்கியனும் இவனும் அப்ப நாஸ்திகன்ல போட வேண்டிய ப்ராப்ளம் வரும். ஜெயினனையும் புத்தினா ஆஸ்திகனை போட வேண்டி வரும். கடவுள் இருக்காருன்றது நாஸ்தி கிரைட்டீரியன். வேதம் என்ன சொல்றா அதுதான் கணக்கு. அப்படி வேதத்துல ஒரு ஆஸ்திகமான ஒரு புத்தி. குரு வேதாந்த வாக்கியானாம் விஸ்வாசா ஸ்ரத்தா, இதுதான் ஆஸ்திக புத்தி. இது நம்ம மறக்காம இதெல்லாம் நம்ம தத்துவபோதத்துல திருப்பி 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 நடிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா அதுல சொன்ன விஷயங்கள் தான் விசாரம், இதுல சொன்ன விஷயங்களை தான் அவர் அவ்வளவு ஈஸியா அவர் சொல்லி கொடுத்தாரு. இப்படி குரு வேதாந்த வாக்கியானாம் ஸ்ரத்தா, இதுக்கு பேர் தான் ஆஸ்திக்யம்னு பேரு. இது எல்லாம் இந்த 9 சமஹா தமஹா தபஹா சௌச்சம் சாந்தி ஆர்ஜவம் ஞானம் விஞ்ஞானம் ஆஸ்திக்யம், இதெல்லாம் சுவாவஜம். உங்களுக்கு பிறந்த மணிக்கு இதுல எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் சொல்லாமே உங்களுக்கு இதுதான் பிடிக்கும், நான் சொன்னதுதான் பிடிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பிராமண ஜன்மான்ற அர்த்தம். நீங்க இதுதான் பிரம்ம கர்மா பிராமணனுக்கு. இதெல்லாம் சகஜமா இது வரும். இது அவனுக்குதான் இது நேச்சுரலா இருக்கும். வேதத்து மேல ஒரு பற்று, ஒரு கிளாஸ் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு கடவுள் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட், இப்படி எல்லாம் அவனுக்குதான் இருக்கும். பொறுமைன்னா என்னன்றது, மைண்ட்னா கண்ட்ரோல் பண்ணணும், இது கூட தெரியாத பாக்கி பேருக்கு. மனசெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், புலன்கள் சொல்றதெல்லாம் நம்ம கேட்க கூடாது, எந்த காரியம் பண்ணாலும் ஒரு தபத்தோட இருக்கணும்,
பியூரிட்டின்றது ரொம்ப முக்கியம். ஆச்சார அனுஷ்டானங்கள் இல்லாம இருந்தான்னாக்கா நம்ம லாய்க்கு இல்லை, அதுக்கு எதுக்கு நம்ம பிராமணனா பிறந்தோம் இப்படின்ற ஒரு பயம், சாந்தி, பொறுமை, யாராவது திட்டினா அவசரப்பட்டு ரியாக்ட் ஆகாம இருக்கக்கூடியது, அப்புறம் ஆர்ஜவம், ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், ஒரு அறிவு, அது முதல்ல அனுபவ அறிவு, இப்படி ஆஸ்திக புத்தி, இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் கூடி இருந்தது. ஆனால் இதுதான் பிராமணனுடைய சுபாவஜம். அவன் பிறக்கும் போதே கூட பிறந்த குணங்கள் இது. இததான் அவன் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னாரு. சரி, பிராமணனுக்கு சொல்லியாச்சு. இவருக்கு நம்ம சத்திரியனுக்கு என்னன்னா சௌரியம், தேஜோ, திருதி, சாட்சியம், யுத்தே சாப்யபலாயனம், தானம், ஈஸ்வர பாவச்ச, சாஸ்திரம், கர்ம ஸ்வபாவஜம். சத்திரிய கர்மாவுக்கு சுபாவமாக கூட பிறந்தது என்னென்ன பாருங்க. சௌரியம், சூரனாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. எதை இருந்தாலும் சரி அவனுக்கு ஒரு சௌரியம், ஒரு வீரம் ஒண்ணு இருக்கணும். அவர் பீஷ்மர் என்ன பண்ணாரு, அம்பைய கல்யாணம் பண்ணிக்கும் போது அம்பை போய் பரசுராமன் கிட்ட ஒரு சிஷியன் தானே சொன்னேன், இவ்வளவு தூரம் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாரு, அவர் பிரம்மச்சாரிய விரதத்தை எடுத்துன்னு வந்துட்டாரு, நீங்க போய் சொன்னாருன்னா அவர் கேட்பாரு அப்படின்னா உடனே கூப்பிட்டாரு. அது என்ன நான் சொன்னா கேட்க வேண்டியதானே, என்னுடைய சிஷியனும் கோபமா கூப்பிட்டாரு. ஒரு சத்திரியன், அவனுக்கு என்ன அவ்வளவு திமிரு, நான் சொல்றதை கேட்கட்டும் அப்படின்னு பரசுராமன், இல்லைன்னா எல்லா சத்திரியத்தையும் நான் பூண்டோட அழிச்சிடுவேன், அவன் போன போறதுன்னு அவனுக்கு கத்துக் கொடுத்தான், அவனவா கூப்பிடுனாரு. கூப்பிட்டோடனே அவர் மரியாதையா வந்தார். நீனா அப்பயே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றியான். இல்ல நான் இந்த மாதிரி ஒரு விரதத்தை எடுத்துட்டேன், எங்க அப்பாவுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், எங்க அம்மாவுக்கு நான் பண்ணனாக்கா அவளுடைய என்னுடைய ராஜ்யம் பங்கு போயிடும்ன்றதுனால அவ பயப்பட்ட, அதனால நான் பட்டத்துக்கு வரமாட்டேன், அதனால கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விரதம் எடுத்துனார். நான் குரு சொல்றேன், நீ எடுத்தோம்னா நீங்க குரு உங்களுக்கு வேண்டிய மரியாதையெல்லாம் பண்றேன், பட் எனக்குன்னு ஒரு சௌரியம் இருக்கு, நான் ஒரு சத்திரியன், நானும் சத்திரியன், எனக்குன்னு ஒண்ணு இருக்கு, நான் எல்லாத்துக்கும் அடங்கி போக வேண்டியதுதான். நீ எங்கிட்டயே நீ பேசுறியா நீ அப்படின்னாரு. நீ பாருங்க, அண்டான்னு வந்துட்டுன்னா உங்களோட இருந்தா யாரோட இருந்தாலும் நான் சண்டை போடுவேன் அப்படியான்னு உடனே அவர் வாழை எடுத்தார். சரி அவ்வளவுதான், நீ ஒரு வாழை 23 நாள் போகுது. அங்கேருந்து கங்காதேவி வந்தா, பரசுராமா உன்னுடைய அவதார மகிமையை மறந்துவிட்ட பத்தியா, நீ விஷ்ணுதான், அவனோட சபாதத்திலோட நீ சேர்ந்து சத்திரியனை ஒழிக்கணும்ன்றதுல பண்ணிட்டிய, அவன் தெய்வீகமா எனக்கு பிறந்தவன், என்னுடைய பையன். நாரதர் வந்த உடனே அவருக்கு சாந்தமாச்சு. சாந்தமான உடனே பீஷ்மர, ஆமாமாப்பா நானும் எக்ஸைட் ஆயிட்டேன், நம்மளுக்குள்ள இது வேண்டாம் அப்படின்னு போர் இருந்ததுன்னா அந்த வீரத்துக்கு ஒரு அடையாளம் பீஷ்மர். அதனால சௌரியம், உடனே ஒரு காரியம் வந்ததுன்னா விடாப்படியா அது போராடக்கூடியது சௌரியம், வீரன். சூரஸ்ய பாவகா சௌரியம். அப்புறம் தேஜா, எல்லாத்துலயும் ஒரு துடிச்சல், பிராகல்பியான பேரு இந்த தேஜஸ், அவளுக்கு தான் வரும். எல்லாரும் ஒருத்தன் செயினை அடிச்சுட்டு போறான்னாக்கா, ஐயோ அவனை போனா திருப்பி அடிப்பானே நம்ம எல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். யாராவது ஒருத்தன் தைரியமா போய் அவனை போய் பலாரும் அடிச்சு அவன்கிட்ட செயினை பிடிக்கலாம்பாங்க. அதுதான் அந்த துணிவு இருக்கிறது, அதுதான் சத்திரிய தர்மம். அவளாலதான் அது முடியும். அவன் டக்குன்னு அந்த போலீஸ்காரன் ஓடி போய் அவனை ஒரு லட்டியில் ஓடு கொடுத்து ஓடுற வண்டியில இருந்து அவனை கீழே சொல்லுவான். அதுதான் சத்திரிய தர்மம் இல்லையா? இது தேஜா. அப்புறம் திருதிகி, எந்த காரியத்தை எடுத்தாலும் அது நழுவிடக்கூடாது. அது ரைட்டா தப்பா எடுத்தாச்சுன்னாக்கா அது வாருக்கு போயிட வேண்டியதுதான். அது நடுவுல போய் உட்கார்ந்து பேசிட்டு இந்த ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ் இதெல்லாம் அவளுக்கு சரியா வராது. இதுல போய் அடின்னு சொல்லியாச்சுன்னா நடுவுல வேற எதுவும் சொல்லாதீங்கன்னா முடிச்சுட்டு தான் வருவேன் நான் போயிடுறாங்க பாருங்க. அதுதான் சத்திரிய தர்மம். சௌரியம், தேஜா, திருதிகி, ஒரு தைரியம். அப்புறம் தாட்சியம், ஒரு தாட்சியம்னா தக்ஷஸ்ய பாவகா தாட்சியம். எல்லாத்துலயும் ஒரு திறமை இருக்கு அவனுக்கு. அந்த உடலுக்கும் மனசுக்கும் பயப்பட மாட்டான் அவன். எந்த காரியம் இருந்தாலும் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டான். மேல ஏறது கஷ்டம்னா ஏறினா என்ன, நான் ஏறி பாக்குறேன் இல்ல, அந்த குழுல சயச்சம்ல உங்களால உட்காந்து ஏன் முடியாது, அதையும் பாத்துறாங்க. இவன்லாம் 4 பேர் அட்வைஸ் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம், ஆமா அங்க போனா கஷ்டம் வந்துடும், அவன் அந்த மாதிரி பண்ண மாட்டான் இல்லையா? இப்படி இருக்கக்கூடியது தாட்சியம். அப்புறம் யுத்தேஷாபி அபலாயனம், எந்த யுத்தத்திலையும் திரும்பி வருதுன்றதே கிடையாது. வீர மரணத்துக்கு வேணா ரெடியே தவிர என்னால முடியலன்னா திரும்பி அது ரெடி. ஆனா அவனுக்கு பயந்து முதுக காமிச்சு வரமாட்டேன்றது அது ஒரு சத்திரிய குணம். அது சௌரியம், தேஜா, திருதிகி, தாட்சியம், யுத்தேஜ அபலாயனம், புறங்காட்டாம ஓடி வருது. அபரான் முகம் சத்ருவா, இன்னொருக்கு முகத்தை வச்சுதான் காமிப்பானே தவிர முதுக காமிக்க மாட்டேன், அது சத்திரிய தர்மம் கிடையாது அப்படின்றது. தானம்,
அதே மாதிரி திரவிய தானம் கொடைக்கு அஞ்சாம கொடுக்குறவா அவ. யார் பண்ணாலும் சரி, இவன்னா நமக்கு வந்துதான் பிராமணன் கூட அவர் பாவம் யாகம் பண்ணிட்டு இருக்காரு, வீட்டுல உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு, என்னுடைய திரவியம் எல்லாம் அவருக்கு போட்டோம், அவர் நல்ல ஊர் சேமமா இருக்கிறதுக்கு பண்றாருன்னு கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு. தானம் ஈஸ்வர பாவச்ச, எல்லாத்தையும் அடக்கி ஆளணும்ன்ற ஒரு தன்மைக்கு பேர் ஈஸ்வர பாவம். யார் வந்தாலும் சரி வாடா பாத்தலாம் அப்படின்னு ஒரு லீடர்ஷிப் எடுத்துக்கலாம் பாருங்க. இப்படி இருக்கிறதெல்லாம் சாஸ்திரம் கர்மா. 1 சௌச்சம் சௌரியம், 2 தேஜா, 3 திருதிகி, 4 தாக்கியம், 5 யுத்தேஷ அபலாயனம் திருப்பி வராம, அப்புறம் 6 தானம், 7 ஈஸ்வர பாவம். 7 கர்மா சொன்னார். இதெல்லாம் சத்திரியனுக்கு சுபாவஜம் கர்மா, இதெல்லாம் அவனுக்கு சுபாவமாக வரக்கூடியது. அப்புறம் வைசியன் விட்டு போச்ச, அவனுக்கு என்ன கிருஷி கௌரக்ஷ வாணிஜ்யம் வைஷ்ய கர்ம ஸ்வபாவஜம் பரிசர்யாத்மகம் கர்ம சூத்ரஸ்யாபி ஸ்வபாவஜம். வைஷ்ய கர்மா சுபாவமாக அவனுக்கு வந்தது எப்படி தெரியுமா? அவன் கிருஷி பண்ணணும். கிருஷி அப்படின்னாக்கா பூமியே விலகம், பூமியை உழுவது, அந்த ஓட்ட போட்டு அதுல விதைக்கிறது. இந்த கிருஷியானது பண்ணக்கூடிய இது வைசியனுக்கு தான் அந்த உரிமை இருக்கு. அப்புறம் கோரக்ஷியம், அவன் கோவை எப்படியாவது காப்பாற்றணும். ஏன்னா எல்லாருக்கும் யாகத்துக்கு பால் இல்லாம யாகம் முடியாது, நெய் இல்லாம யாகம் முடியாது, வெண்ணெய் இல்லாம யாகம் பண்ண முடியாது. இப்படி அந்த பால், தயிர், நெய், வெண்ணெய், பன்னீர் எல்லாம் ஜனங்களுக்கும் யூஸ் ஆகுது. அதே மாதிரி எல்லா யாகத்துக்கும் யூஸ் ஆகுது. எல்லாருக்கும் வாருக்கு போற சத்திரியர்களுக்கும் அதுதான் யூஸ் ஆகுது. இப்படி 3 பேருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு அதான், சூத்திரனுக்கும் அதான் இருக்கும்போது அந்த கோரட்சணத்துல அவளுக்கு அப்படி ஒரு பிடிப்பு அந்த வைசியா இருக்கலாம். எங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா கோசாலைனாக்க முதல் யார் தான், கோபி செட்டியார் தான் முதல்ல தானம் பண்ணுவான். அவளுக்கு அதுல ஒரு சுபாவமாக ஒரு பிடிப்பு அது மேல, அந்த கோரட்சம் அவளுடைய. அப்புறம் வாணிஜ்யம், அவளுக்கு மாத்திரம்தான் அந்த வணிகத்துல ஒரு ரைட் இருக்கு. அவள் தே கேன் மேக் ப்ராஃபிட். நம்மளாம் கடை வச்சானாக்கா ப்ராஃபிட் கிஃபிட்லாம் பண்ணாக்கா வியாபாரம் துரோக புத்தி, வியாபாரம்னா துரோக புத்தி தான் ஒண்ணு. இல்லைன்னா இவன் பாவம் பார்த்துட்டு எல்லாத்தையும் விட்டுவான். பாவம் அவளுக்கு ஒண்ணுமே இல்லை, இந்த பிஸ்கெட் எடுத்துன்னு நாளைக்கு கொடுப்பான், அவன் ஏமாத்தி போயிடுவான். எப்படி இருந்தாலும் சக்சஸ் வராது. அவளுக்குதான் அந்த சிக்கெல்லாம் வரும், அந்த வைசியனுக்கு தான். இப்படி கிருஷி, கோரக்ஷியம், வாணிஜ்யம், வைசிய கர்ம ஸ்வபாவஜம். வைசியனுடைய கர்மாவுக்கு சுபாவமாக இது கூட பிறந்த மேனிக்கு வரக்கூடிய கர்மா இது. அப்புறம் பரிசர்யாத்மகம் கர்மா, இவா எல்லாருக்கும் நம்ம தொண்டு பண்ணிட்டு இருந்தாலே நம்ம நிச்சயமா நல்ல கதி அடைவோம் அப்படின்னு ஒரு அவன் மாத்திரம் ஒழுங்கா இவாளுக்கு வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணிட்டு செத்து போனா அவன் மோட்சத்தை அடையதான சான்சஸ் ஆர் பிரைட். இப்ப நல்லா இருக்கக்கூடிய பிராமணன் சரியாவே வேதப்படியில அவன் போனான்னா அவனுக்கு இன்னொரு ஜென்மம். இவாளுக்கு ஈஸியா அவனுக்கு ஸ்ட்ரைட்டு சாகித்யமானது கிடைக்கிறது இல்லையா? அத நம்ம இது கண்ணப்ப நாயனார் கதையெல்லாம் பார்த்துருக்கோம். அவன் செருப்பு காலோட போய் பகவானுடைய கண்ணில் தண்ணி ரத்தம் வரதை பார்த்தோன்னே தன்னை எடுத்து வச்சு வாயில இருக்கிற தண்ணியால அதை துப்பி அபிஷேகம் பண்ணி இப்படி எல்லாம் சாகித்யம் பண்ண கதையெல்லாம் பார்த்திருக்கான். ஏன்னா அவளுடைய பக்தி அது இருந்தா போதும் அவளுக்கு. அதுக்காக நானும் பண்றேன்னு இந்த பிராமணர் போய் இந்த குருக்கள் போய் பண்ணாருனாக்கா அது பாவத்தை தான் அவருக்கு கொடுக்கும். எது இவருக்கு பாவமோ அது அவருக்கு புண்ணியம், எது அவருக்கு புண்ணியமோ அது அவருக்கு பாவம் ஆயிடும். அதனால இது பரிசர்யாத்மகம் கர்ம சூத்ரஸ்ய ஸ்வபாவஜம் அப்படின்னாரு. இப்படி எதுக்காக சார் 3 பண்ணீங்க அப்படின்னாக்க, நான் எதுக்காக பண்ணேன்றத யோசிச்சு பார்த்தேன்னாக்க, ஸ்வே கர்மண்யபிரதா சம்சித்திம் லபதே நரஹ ஸ்வகர்ம நிரதஹ சித்திம் யதா விந்ததி தச்ருணு. சொல்றம்பா, ஏன் தெரியுமா? அவளுக்கு ஒரு கர்மான்னு பிடிச்சு வச்சேன். ஸ்வே கர்மணி அபிரதா, அதையே பண்ணிக்கொண்டே இருந்தான்னா அவளுக்கு சம்சித்திம். சம்சித்திம் அப்படின்னாக்கா ஞான யோக்கிய ஞான நிஷ்டா யோக்கியதா லட்சணம் சம்சித்தி அப்படின்னா ஆச்சாரியார். சம்சித்தினா இங்க மோட்சமே வரல, மோட்சத்துக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி இவன் இருக்கான். ஞான நிஷ்டைக்கு யோக்கியதாவா இருக்கான். இந்த சம்சித்தியானது இந்த நரகளுக்கு வரணும்ன்றதுக்காக. இதுக்கப்புறம் தத்துவமசி வேதாந்த வாக்கியம் வரணும், வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், நிச்சயம் முடிஞ்சது. அந்த ஸ்டேஜுக்கு இவன் 4 பேரையும் எடுத்துன்னு போயிட்டான். வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய தத்துவமசிக்கு முந்தின ஸ்டேஜ் வரைக்கும் எடுத்துட்டு போய் விட்டாச்சு.
அதுக்கப்புறம் அவளுக்கு சொல்ல வேண்டியது நீயும் பிரம்மமும் ஒன்னுன்றது தெரிஞ்சிருச்சுன்னா விஷயம் முடிவு போச்சு அவளுக்கு. அதுக்கப்புறம் சித்தி தான் சம்சித்தி அப்படின்னாக்க ஞான நிஷ்டா யோக்கியதா லட்சணம் சம்சித்தி லபதே பிராப்னோதி அப்படின்னாரு. அப்படின்னு சொன்ன அந்த இடத்துல இங்க சொல்லும் பொழுது பாருங்க, பிராமணன் சத்திரியன் தான் சொல்ல நரஹா அப்படின்னு சொன்னார். யாரா இருந்தாலும், எந்த வர்ணமா இருந்தாலும் சரி, எந்த ஜெண்டரா இருந்தாலும் சரி, நரமாத்திர அபிமானியா இருந்து கொண்டு அவளுடைய சுபாவத்துக்கு ஏத்த மாதிரி என்னை நம்பி கர்மாவை பண்ணி கொண்டே வந்தார்களே ஆனால் அவளுக்கு சம்சித்திம் லபத்தே, அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் கொடுத்துறேன். ஸ்வகர்ம நிரதா, தன்னுடைய கர்மாவிலேயே இருந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு சித்திம் யதா யதா ஸ்வகர்ம நிரதா சித்திம் விந்ததி தச்சுனு, எப்படி அவர்கள் இந்த சித்தியை அடைகிறார்கள் அப்படின்றதையும் நான் சொல்றேன் கேளு. அதையும் தச்சுனு சொல்றேன், அடுத்ததுலயே சொல்றேன். யத பிரவருத்த பூதானாம் ஏன சர்வமிதம் ததம் ஸ்வகர்மணா தமப்யச்ய சித்திம் விந்ததி மாணவஹா. இந்த எக்காரணத்தினால இவாளுக்கு பிரவருத்தி வந்தது. பூதானாம்னாக்க இந்த இடத்துல எல்லா மனிதர்களும், பூதானாம்னாக்க பிராணிகள் எல்லாம், இவர்களுக்கெல்லாம் யதஹா பிரவருத்தி, எக்காரணத்தினால இவாளுக்கு கர்மால பிரவருத்தி ஏற்பட்டது யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் பின்னாடி ஆத்மா இருக்கிறதுனாலதான் யோசிச்சு இருக்கு. அது எப்படி இருக்கு? ஏன சர்வமிதம் கதை, இவாளுக்குள்ள நான் தான் இருக்கேன்றத மறந்துடாதீங்க. எல்லாரையும் தூண்டுறது யாரு? கண்ணு இருக்கு, காது இருக்கும். ஆனா உயிர் இருந்தாதானே கண்ணு வேலை செய்யும், காது வேலை செய்யும். இல்லைன்னா அவன் தூக்கி தானே போட்டுக்கான். அப்படின்னு நான் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே வேலை செய்யும். இதை யாரு புரிஞ்சுக்கிறானோ அந்த 4 பேரும் புரிஞ்சுட்டு கர்மணி அபிரதா, அவ இதை புரிஞ்சுட்டு அவளுடைய கர்மால அவ பண்ணிக்கணும். எதா பிரவருத்தி பூதானாம் ஏன சர்வம் இதம் ததம், நான் தான் இவ எல்லாத்திலையும் சர்வத்திலையும் இதம் சர்வத்திலையும் ததம் போக்கப்பட்டிருக்கிறேன், வியாப்தமாக இருக்கிறேன். அக்காரணத்தினாலதான் பூதானாம் பிரவருத்திக்கு, எல்லா பூதங்களுக்கும் சேஷ்டாவா நான் தான் தூண்டுபவனாக இருக்கிறேன். இந்த சரீர சேஷ்டுவதற்கு அந்தர்யாமியாக ஆத்மாவாக ஈஸ்வரனாக இருந்து கொண்டிருக்கிறது நான் தான். தூண்டுவது யாருன்னு அவன் தெரிஞ்சுட்டு தம் அபியசிய, அவனை நன்னா அர்ச்சனை பண்றான். அவரை நன்னா அவரை அணுகி உபாசித்து பூஜித்து அப்படின்னு 3 காரணம் கொடுத்தார். இப்படி பண்ணிக்கொண்டு உங்களுக்கு விகிதமான கர்மால ஸ்வகர்மனா நீங்க இருக்கின்றீர்களே ஆனால் சித்தின் விந்ததி, மோட்சத்தையே நான் கொடுக்கிறேன். விந்ததி மாணவகான், இங்கேயும் பாருங்க மனுஷர்களே அப்படின்னார். ஜீவத்தோ வாக்கியகரணாத்து கயாயாம் பிண்டதானாத்து சாத்தே பூரி யோஜனாத்து திரிபிஹி புத்திரஸ்ய புத்திரதா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அது என்ன சொல்றதுன்னா, பொது பேச்ச கேட்காத ஒரு பையன் இருந்து பிரயோஜனமே கிடையாது இல்லையா? பையன் தான் என்ன அப்பா பேச்ச கேட்கணும், அது இருந்து பிரயோஜனம் கிடையாது. கயையில போய் பிண்டதானம் கொடுக்காதவர்கள் இருந்தா என்ன பிரயோஜனம்? போன பிராப்தம்னா நிறைய பூரி காமங்கள் எல்லாம் தக்கரை எல்லாம் கொடுத்து பண்ணித்தான் ஆகணும், செலவு இல்லாம எப்படி பிராப்தம் பண்ண முடியும்? இப்படி இந்த 3 காரியமும் பண்ணக்கூடிய புத்திரஸ்ய புத்திரதா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆகையினால அந்த அபியசிய அப்படின்ற பதத்துக்கு இப்படி உபாசனை பண்ணணும், பூஜை பண்ணணும், பித்திருக்காரியங்கள் பண்ணணும். இப்படி யார் பண்ணுகிறானோ அவனுக்கு சித்தி பிந்ததி. ஏன்னா இந்த நமக்கு பிராமணர்களுக்கெல்லாம் அத்தியாபனம் அத்தியனம் யஜனம் யாஜனம் தானம் பரிகிரகம் அப்படின்னு ஷட்கர்ம நிரதா இருக்காள் இல்லையா? இப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் அதையும் பண்ணணும். தன்னுடைய கர்மாவான இதையும் விடக்கூடாது. அது கூட தேவதா ஆராதனம், தம் அத்தியட்சிய பித்ரு ஆராதனம், தேவதா ஆராதனம் இப்படி எல்லாம் பண்ணி கொண்டு வந்தா சித்திம் பிந்ததி மாணவன். அவர் சொல்லாதது ஆச்சாரியார் இங்க போட்டு ஃபில் பண்ணிவிட்டார் அதெல்லாம். அதனால அப்படி இருந்தான்னாக்க இவனுக்கும் மோட்சத்தை அடைகிறான் அப்படின்னாரு. அப்புறம் இன்னொரு டவுட்டு, இதெல்லாம் சொல்றது நம்மளால பண்ண முடியுமா சார்? பிராமண கர்மா நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு கேட்கும் போதே பயமா இருக்கு. எங்க சமஹா தமஹா தபஹா ஒண்ணு இருக்கா மாதிரி தெரியல. ஒண்ணு கவலைப்படாதன்னாரு. கிரேயான் ஸ்வதர்மோ விகுணஹா பரதர்மா ஸ்வநிஷ்டிதாத் ஸ்வபாவநியதம் கர்ம குர்வன் ந ஆப்னோதி கில்பிஷம். அங்க குர்வன் ஆப்னோதின்னு படிச்சிருவோம். குர்வன் ந ஆப்னோதி கில்பிஷம் ஸ்ரேயான் ஸ்வதர்மம். உங்களுடைய ஸ்வதர்மத்தை நீங்க கடைபிடிக்கிறதுல
முடியாது. யாராலையுமே சுதர்மத்தை ஒழுங்கா கடைபிடிக்க முடியுமான்னு யாரு சொல்ல முடியும்? யாராவது ஒரு பண்டிதனால சொல்ல முடியுமான்னு இன்னைக்கு நான் சத்தியாவந்தனம் ஒழுங்கா பண்ணேன்னு யாராலையுமே சொல்ல முடியாத விஷயம். அதனால எல்லாம் அப்படி எப்படிதான் இருக்கும். அதுக்காக நீங்க ஆனா அதை விடாம பண்றதுலதான் உங்களுடைய விஷயம் இருக்கு. அதனால உங்களுடைய தர்மமானது விகுணமாக இருந்தாலும் அது ஸ்ரேயான். நீங்க ஒழுங்கா பண்றது அது ஸ்ரேயஸ் தான். ஸ்ரேயா சாதாரண ஸ்ரேயான் அப்படின்னா என்ன? ஸ்ரேயஸ்தரம், அது வசதி, அது ஸ்ரேயான பிரசஸ்திய தரம். எப்படி உங்களுடைய தர்மத்தை சரியா பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, ஏதோ நான் படிக்கிறேன், என்னால முடிஞ்சது இவ்வளவுதான் அத்தியன என்ன பிரயோகத்துக்கு தேவையோ அந்த ஒரு போர்ஷன், உபயுக்தமான போர்ஷன் தான் நான் படிச்சிருக்கேன், முழு வேதம் தான் படிக்கிறேன்னா கூட பரவாயில்ல. அந்த படிக்கணும்ன்ற எண்ணங்களோட படிச்சீங்களா இல்லையா, அது விகுணமாக இருந்தாலும் சரி அது வசதி தான். அதுக்காக வேண்டி நான் இன்னொருத்த மாதிரி நான் போவேன், அவன மாதிரி ஆபீஸ்ல நல்லா வேலை செய்ய வேண்டாம் சொன்னா, இவன் பிராமணன், இவன் ஆபீஸ்ல வேலை செய்வேன் சொல்லுவான், நான் என் ஆபீஸ்ல ரொம்ப நல்லா வேலை செய்வேன் சொல்றேன், இது ஒரு பெருமையான எல்லாரும் தான் செய்வான். இவனுக்கு என்ன பெருமை? உனக்கு பெருமை என்ன? வேலை செய்யணும் பண்ணியா, வேதாந்தம் படிச்சியா, அதுலதானே பெருமை. நம்ம ஆபீஸ்ல ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுவான் அப்படின்னாக்கா அது ஒரு பெருமையே கிடையாது. அது பரதர்மம். பரதர்மத்தை நீங்க என்னதான் பிரமாதமா பண்ணாலும் அது உங்களுக்கு பலனை எந்த பலனையும் கொடுக்காது. உங்களுக்கு பரதர்மாத்து சு அனுஷ்டித்தாது. அது பிரமாதமா பண்ணுவேன் சார், அந்த வேலையெல்லாம் என்கிட்ட கொடுத்தீங்கன்னாக்கா அது பிரயோஜனம் என்ன? அது நீ பண்ண வேண்டிய காரியம். நீ பண்ண வேண்டிய காரியத்தை தப்பா பண்ணாலும் அது வசதி. இன்னொருத்தர் பண்ண வேண்டிய காரியத்தை நீ பிரமாதமா பண்ணாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உனக்குதான் அது ஈகோவை தான் டெவலப் பண்ணி போயிட்டு எல்லாரும் உன்னை பார்த்து சிரிக்கதான் போறான். என்ன பரதர்மாத்து ஸ்வ அனுஷ்டித்தாத்து ஸ்வதர்ம விகுணஹா ஸ்ரேயான் அப்படின்னா, இன்னொருத்தனுடைய கர்மத்தை நீங்க பிரமாதமா பண்றதை விட உங்களுக்கு ஸ்வதர்மத்தை நீங்க தப்பா வேணாலும் பண்ணுங்க. 1008 காயத்ரி பண்ண சொன்னா 108 தான் பண்ணா கூட அது வசதி தான். இன்னூத்தன் பண்றானேன்றதுக்காக அந்த காரியத்தை நீங்க பண்ற விட இது ஸ்ரேயான்னு ஸ்வதர்மஹா விகுணஹா அப்படின்னு போட்டுக்கணும். அந்த அப்பின்றது ஆச்சாரியா சொன்ன அந்த அபிசப்தத்தை நடுவுல போட்டுன்னு படிங்க, அப்பதான் சரியா வரும்னாரு. ஸ்ரேயா பரதர்மாத்து ஸ்வனிஷ்டிதாத்து ஸ்வதர்மஹா விகுணஹா அபி ஸ்ரேயான், அது வசதி தான். நீங்க உங்களுடைய தர்மத்தை ஸ்ரீ தர்மம் என்னவோ அதை நீங்க தப்பா பண்ணுங்க, அது பரவாயில்ல. ஆம்பளை மாதிரி அதை பண்ணுவான்னு சொல்றது பரதர்மானு. இதுல என்ன பெருமை இருக்கு? சண்டை போடுவான்னா ஆர்மியில லெப்டினன்ட் கர்னலா இருக்கன்றதுல பெருமை இல்லை. உங்களுக்கு விதிக்கப்பட்ட தர்மத்துல நீங்க தப்பா வேணாலும் இருக்க, நீங்க தட்டி செலவுட்டு. இவன் என்ன ஆபீஸ்ல போய் நான் பிரமாதமா வேலை செய்யணும், இவனுக்கு சொல்லி என்ன பிரயோஜனம்? இவன் பண்ண வேண்டிய காரியம் இங்க வேதம் செய்யணும், வேதாந்த சிரவணம் இப்படி பண்ணிட்டு இருக்க வேணும். இது தப்பா பண்ணா கூட பரவாயில்ல, அது வசதி. அதை ஒழுங்கா பண்றதை விட இது பரவாயில்ல அப்படின்னாரு. ஸ்ரேயான் ஸ்வதர்மா விகுணஹா பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் பரதர்மாத் சு அனுஷ்டிதாத், நன்றாக பண்ணதை காட்டிலும் ஸ்வதர்மஹா விகுணஹாபி, நீங்க பண்ணக்கூடிய தர்மமானது விகுணம் குணம் இல்லாம கொஞ்சம் இப்படி இருந்தா கூட அது ஸ்ரேயான், அது வசதி தான், பிரசஸ்த தரம், அதுதான் வசதி. ஏன்னா ஸ்வபாவநியதம் கர்ம குர்வன், இந்த சுபாவமாக உங்களுக்கு பிராரப்த கர்மாவனால பகவான் இந்த ஜென்மாவை உங்களுக்கு கொடுத்திருக்காரு. அதுல என்ன நியதமாக சொல்லப்பட்டிருக்க கர்மா, சுபாவமாக நியதம் விதிக்கப்பட்ட கர்மாவை குர்வன்னு பண்ணிக்கொண்டே இருந்தீர்களே ஆனால் ஆப்னோதி கில்பிஷம், ஒரு பாவமும் உங்களை வராது. இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். உங்களுடைய சுதர்மத்தை அவர் பரதர்மோ பயாவகான்னு 4வது சாப்டர்ல இதே விஷயத்தை சொன்னார். இன்னொருத்தர சொன்னீங்கன்னாக்கா அது பயத்தை தான் கொடுக்கும். நீங்க நல்லா பண்ணீங்கன்னா அவன் இன்னும் கொஞ்சம் வேலையை தள்ளிட்டு போயிடுவான். அவன் இன்னும் கொஞ்சம் பிராமணத்தை விட்டுலேருந்து உங்களுக்கு போகுமே தவிர ஆபீஸ் எல்லாம் அப்படித்தானே நல்லா வேலை செய்வேன் சார் நான் அப்படியா நல்ல வேலையை கேட்டு இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் கிளாஸுக்கே வர முடியாம பண்ணிவிடுவான். அவர் 70 வயசு வரைக்கும் ஆபீஸ்க்கே உட்காந்துருக்க வேண்டியதுதான், தெரியாமே போயிடுவார் இல்லையா? அதுதான் பயாவகான். இந்த இடத்துல பயாவகான்னு சொல்ல, நன்னா அனுஷ்டானம் பண்ற பரதர்மத்தை விட தப்பா அனுஷ்டானம் பண்ற சுதர்மமானது ஸ்ரேயஸ். அது ஏன் உங்களுக்கு சுபாவமாக அதுதான் விதிக்கப்பட்டிருக்க கர்மா, அதை நீங்க கர்மாவை பண்ணிக்கொண்டே இருந்தீங்க குர்பன்னு நான் ஆப்னோது இருக்கும். ஒரு பாவமும் இல்லை, ஒரு டவுட் பாவம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. சகஜம் கர்ம கௌந்தேயா அதோஷமபி நத்யஜேத் சர்வாரம்பாஹி தோஷேன அக்னியும் தூமமும் சேர்ந்தே இருக்கும். நீங்க எந்த கர்மா பண்ணாலும் என்ன அர்த்தம்? தோஷம் இல்லாத ஒரு கர்மா உலகத்துல இருக்காங்க. எல்லா கர்மா நீங்க சமைக்கணும்னாக்க எடுத்தீங்கன்னா அது எவ்வளவு பாக்டீரியா அந்த காய்கறியில இருக்கு.
அந்த அருவாமனையை எடுக்கிறீங்களா, அது வரும்போது எத்தனை பாக்டீரியா போடுது, வெறுக்கிறீங்களே எத்தனை வீட்டுல மரத்துல போட்டு அடிக்கிறீங்களே எத்தனை கிருமிகள்லாம் போறது அப்படின்னா. அதனாலதான் ஆச்சாரியர்கள் என்ன சொன்னார் இதுல சொல்லும் போது, விஷத்துல இருக்கக்கூடிய கிருமிக்கு விஷமானது விஷம் கிடையாது இல்லையா. அத மாதிரி உங்களுடைய கர்மா என்னவோ அது நீங்க பண்ணக்கூடிய கர்மா உங்களுக்கு என்ன, மிளகால இருக்கக்கூடிய பூச்சி மிளகா காரமான அந்த பூச்சிக்கு, ஏன்னா இட் இஸ் யூஸ் இட். அந்த மாதிரி உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட விஷயம்தான் உங்களுக்கு உண்மை, உங்களுக்கு அது விஷமா ஒரு நாளும் ஆகவே ஆகாது. நீங்க இன்னும் தன்னை எடுத்தீங்கன்னா அது விஷமா போயிடும் உங்களுக்கு அப்படின்றதுக்கு சொன்னார். சொல்லிட்டு எல்லா கர்மாவும் தோஷத்தோட கூடியதுதான், அதனால அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டியதில்லை. உனக்கு என்ன சகஜமா விதிக்கப்பட்ட, உன்னுடைய கூட பிறந்ததாக எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுல கான்சென்ட்ரேட் பண்றதுதான் இப்போ முக்திக்கான வழின்னு சொல்லி முடிக்க போறாரு இந்த டாபிக். இது அடுத்த திங்கட்கிழமை கவனிப்போம்.